லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க. என்ன சொல்றாங்க உங்க தங்கச்சி? ஜானு அந்த பிரீத்தியும் லவ் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளவு தெளிவா தெரியுது. அப்படி இருந்தோம் அவ அந்த பிரீத்தியை இந்த அளவுக்கு நம்புறான்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா கிட்ட இத சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும். வித்யா வாழ்க்கைக்கு ரூட் கிளியர் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு வழி இல்லாம போச்சு. வேதாவோட வீக்னஸ் எதுன்னு பார்த்து அந்த வழியில பிரீத்தி அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. இதெல்லாம் யாராலையும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவளுக்கா தோணணும், இல்லைன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். இத்தனை வருஷமா அவ கூட வாழ்றேன்னு எனக்கு தெரியாது. இனிமே இத பத்தி பேசி எந்த பலனும் இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோம் அத பத்தி சொல்லுங்க. பிரீத்தி எப்படி வேதாவை ஏமாத்தி காரியத்தை சாதிக்கிறாளோ இதே மாதிரி நாமளும் வேதாவை ஏமாத்தி தான் இதை சாதிக்கணும். பிரீத்தி மாதிரி நாமளும் அத்தையை ஏமாத்தணுமா மாமா? ஆமாமா. அப்புறம் அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன மாமா வித்தியாசம்? அத்தையை ஏமாத்திட்டு என்ன சஞ்சி கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு அப்படி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. வித்யா, நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு வேற வழியே இல்ல. சூழ்ச்சிய இன்னொரு சூழ்ச்சியால தான் ஜெயிக்க முடியும். இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும்னு நினைக்கிறவனா? ஏற்கனவே நானும் சஞ்சயும் ஒரு பெரிய உண்மையை மறைச்சு அத்தையை ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு தடவை அப்படி ஒரு விஷயத்த பண்ணி நாங்க சேர்ந்த அந்த குற்ற உணர்ச்சியே எங்களை கொன்னுரும். பிரீத்திக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க. அது போதும். அத்தையை ஏமாத்தி என்ன அங்க உட்கார வைக்க நினைக்காதீங்க. உன்னை சுத்தி தப்பானவங்க அதிகமா இருக்கும்போது நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறது உன் லைஃபுக்கே நல்லது இல்ல வித்யா. வேதாவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ எங்க வீட்டு மருமகளாவும் வரணும், நேர்மையாவும் இருக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படிமா? இந்த பார், நாம நினைச்சது நடக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். நீ உன் நேர்மையை கொஞ்சம் ஓரங்கட்டி வை. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ப்ளீஸ் மாமா, என்ன அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க. என்னால இன்னொரு தடவை அத்தைக்கு துரோகம் பண்ண முடியாது. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வித்யா, என்னப்பா வித்யா இப்படி பேசிட்டு போறா? டேய், எனக்கு வித்யா நம்ம வீட்டு மருமகளா வரணும். இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த விஷயத்துல நான் வித்யா சொல்றத கேட்க மாட்டேன். என் பேரனுக்கு நீ ஜோடியா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் வேதா உன்னை வச்சு இவ்வளோ பெரிய கல்யாண ஏற்பாட்டை பண்ணியிருக்கால. இந்த கல்யாணம் என்ன மீறி நடந்துருமா? நான் பார்க்குறேன்.
நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இது என் பேரன் கல்யாணம். நான் இந்த வீட்டோட பெரிய மனுஷன். நான் வராம இந்த கல்யாணம் இப்படி? நான் உங்களை கூப்பிடலையே. அதான் ஏன்னு கேக்குறேன். மாப்பிள்ளையோட தாத்தான்னா எனக்கு ஒரு பத்திரிக்கை கூட அனுப்பல. ஆனா அதை விட ஒரு போன் பண்ணி கூட கூப்பிடலையேம்மா. என்ன இந்த ஆள் வந்தா ஏதாவது பிரச்சனை வரும், கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, எதுக்கு வம்புன்னு பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சான்ஸே இல்ல. ஓஹோ, அப்போ ஏன் என்ன கூப்பிடல? ஆல்ரெடி நீங்க எங்களை எப்போ ஒதுக்கி வச்சிட்டீங்க. இதுக்கு முன்னாடியும் எங்க வீட்ல நடந்த நல்லது கெட்டது எதுக்குமே நான் உங்களுக்கு சொன்னதே இல்லையே. அதுவும் இல்லாம இது உங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு யாருமா சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. இந்த கல்யாணம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சவால் விட்டீங்களே, மறந்துட்டீங்களா? அட ஆமா, சவால் விட்டாங்க. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி பேசுனேன். ஆனா இப்ப நிலைமை வேறையா இருக்கே. என் பேரன்தான் உன்னை மீறி எதுக்கும் ஒத்து வர மாட்டானே. அவன் அப்படி இருக்கும்போது என்னால என்னமா செய்ய முடியும்? கட்டாயப்படுத்தி அவனுக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அப்படி வச்சா அவன் வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா? அவன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு தாத்தாவா முன்னாடி நின்னு அவனை வாழ்த்துறது என்னோட கடமை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்லையே. என்ன பண்றதுமா, காலம் எல்லாருக்கும் ஒரு பக்குவத்தை கொடுக்குது இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு இதுல முழு சம்மதம். அப்போ இனி அந்த வித்யாவை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? வித்யா உன் வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உனக்கும் உன் பையனுக்கும் விருப்பம் இல்லாதப்ப கட்டாயப்படுத்தி அவளை நான் சஞ்சய்க்கு கட்டி வச்சா அவ உன் வீட்டுல வந்து கஷ்டம் தானே படுவா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவளை மனசார மருமகளை ஏத்துக்கிற ஒரு குடும்பத்துல நான் கட்டி கொடுப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன் ஆசைப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். என்ன சரியா? அப்புறம் நீ வர்றவங்களை எல்லாம் இங்க நின்று வரவேற்றுக்கிட்டு, ஆனா வழியை மறிச்சு நிக்காம கொஞ்சம் தள்ளி நில்லு. இவர் இப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே. கண்டிப்பா ஏதோ திட்டத்தோடு தான் இங்க வந்திருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தாத்தா வந்திருக்காருப்பா. என்ன வந்து இவ்ளோ சைலண்டா உட்கார்ந்திருக்காரு? கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்திருப்பாரு. சரி வா, அவர் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு கேட்போம். தாத்தா கேக்குது. என்ன விஷயம்? அப்பா பேசுங்கப்பா. அப்பா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க. உங்க நோக்கமும் என் நோக்கமும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே வித்யாவை சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் நினைக்கிறோம்.
அதனால நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். இதெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஒன்னா கை கோக்குற நேரம் இது. இதுல 2 பேரோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஓ, அப்புறம் வேற என்ன சொல்லிவிட்டோம் உன் பொண்டாட்டி? எனக்கு புரியலப்பா. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கான். நீ அதுக்காக வந்து பாசமா பேசி விசாரிக்கிற, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லப்பா. நானும் உங்களை மாதிரி தான். ஏய், நிறுத்துடா. ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி தெரியும்டா எனக்கு. ஏண்டா, அப்பவே நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனையும் சொந்த ஊரையும் தூக்கி போட்டுட்டு சென்னைக்கு ஓடி வந்தவன் தானே நீயே? பொண்டாட்டி சொன்னா நீ எதையும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன், கிளம்பு. அது எப்பவோ நடந்ததுப்பா. அதை போய் இப்ப பேசுறீங்களே. அப்படிலாம் இல்லப்பா. ஏய், என்னால நம்ப முடியல. நிஜமாவே உனக்கு வித்யா மேல அக்கறை இருந்தா நீயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை பாரு. என் பிளான் என்னன்னால நீ கேட்காத. டேய், இன்னும் ஏன்டா நிக்கிற? கிளம்பு. விஜய், எப்படியாவது கேட்டுட்டு வந்துரு. தாத்தா, ம், என்ன? நான் உங்க பேரன் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு அப்பா மேல தானே கோவம், என் மேல இல்ல. டேய், விஷயத்த சொல்றா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா, அப்பா கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. அந்த பிளான் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா. அப்படியா? ஆமா. ஏன் தாத்தா அடிச்சீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? ஆ? நீ மட்டும் என்ன உத்தமனா? உங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத அம்மா பிள்ளைங்க தானடா நீங்க. ஆ? அப்பனாவது அவளை எதிர்த்து ஏதாவது பேசுவான். ஆனா அது கூட முடியாத கோழைங்க தானடா நீங்க. உன் குடும்பத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேன். கிளம்ப. இல்ல தாத்தா. போடாங்கிற போடா. அப்பா. என்னடா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, அவர் நம்மள ரொம்ப கேவலமா திட்டுறாருப்பா. சரி விடு, நாமளும் அப்படிதானே இருந்திருக்கோம். சரி, இப்ப என்ன பண்றது? அவரு செய்யறதை செய்யட்டும். நாம நம்ம பிளான்ல இருந்து பின் வாங்க வேண்டாம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். சரியா? ஐயோ, தாத்தா வேற வந்துட்டாரே. இவரு சும்மா இருக்க மாட்டாரே. கண்டிப்பா பெரிய கலவரம் பண்ணுவாரு. தாத்தா, தாத்தா, என்னத்தா? என் கூட வாங்க. எங்கத்தா? ஐயோ, என் கூட வாங்க, நான் சொல்றேன். வாங்க தாத்தா. என்னத்தா? எதுக்கு என்ன தனியா கூட்டு வந்த? தாத்தா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன கேக்குற நீ? இன்னைக்கு என் பேரனுக்கு கல்யாணம், நான் வராம எப்படி? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற தனியா ஒரு பிரச்சனையை உருவாக்க போறீங்களா? பிரச்சனையை உருவாக்குனா தான் விடிவு கிடைக்கும்னா அதை செஞ்சிட வேண்டியதானே? என்னத்தா, நீயே உன் புருஷனுக்கு அந்த பிரீத்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா?
நீ பண்ற தியாகத்துக்கெல்லாம் யாரும் உனக்கு செலவைக்க போறதில்ல. வாழ்க்கையில கொஞ்சமாவது சுயநலமா யோசிக்க பழகிக்கமா, இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை புடுங்கிட்டு போயிடுவானுங்க. தாத்தா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த கல்யாணம் நின்னுரும். நின்னு போனா எல்லாருக்கும் நல்லதுதான். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். உன் கழுத்தில் இருக்கிற என் பேரை கட்டின தாலி எடுத்து காட்டி எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். தாத்தா, மற்றபடி நான் ஒன்னும் சதித்திட்டமெல்லாம் போட மாட்டேன். நீ கவலைப்படாத. அவசரப்பட்டு உண்மையை சொல்லிடாதீங்க தாத்தா. அவசரப்பட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆபத்து நான் மட்டும்தான் சொல்லுவேன். அத்தையால இந்த உண்மையை தாங்க முடியாது தாத்தா. அதுக்காக உன் புருஷன் வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டுறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேனா? இல்ல தாத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை இதுதான் என் முடிவு. இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சஞ்சய், சஞ்சய், அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க வித்யா. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனை கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த புதுசா ஏதாவது யோசிக்கணும். என்ன பண்றதுன்னே தெரியல. டைம் வேற ஆயிட்டே இருக்க. தாத்தா வந்திருக்காரு சஞ்சய். தாத்தாவா? அவரே எப்போ வந்தாரு? என்ன சொன்னாரு? கண்டிப்பா அவர் ஏதாவது பிளானோட தான் வந்திருப்பாரு. அவர் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டார். அவர் நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்றாரு சஞ்சய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா கடைசி நிமிஷம் உண்மையை சொல்லிடுவேன்னு வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாம இத்தனை நாள் எதுக்காக போராடணுமோ அதெல்லாம் வேஸ்டா போக போகுது. என்னால அவரை சமாதானப்படுத்தவே முடியல. நீ வந்து ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பேசுறியா? ஏன் நான் வந்து என்ன பேச போறேன்? மாமா விஜய் எல்லாம் பேசிட்டாங்க. யார் சொல்றதையும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. நீயாவது சொல்லி பாரு சஞ்சய். இல்ல வித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? அவர்கிட்ட வந்து நான் என்ன பேசுறது சொல்லு. எனக்கு பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை என்னால தடுக்க முடியல. நீங்களும் உண்மையை சொல்லி தடுத்துறாதீங்கன்னு சொல்லணுமா? வித்யா, இந்த சிச்சுவேஷன்ல அவரை நான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சா என்னை விட ஒரு சுயநலவாதி யாரும் இருக்க மாட்டாங்க. இதை பத்தி நான் பேசினாலே அவர் என்ன கேவலமா திட்டுவார். என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டார். அப்போ அவர் உண்மையை சொன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறியா சஞ்சய்? பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டி ஆகணுங்கிற நிலைமை வந்தா தாத்தா சொல்றதுக்கு முன்னாடி மனமேடையில இருந்து எழுந்து நானே உண்மையை சொல்லிடுவேன் வித்யா. ஆல்ரெடி நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். என்ன சொல்ற சஞ்சய்? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மாவுக்காக பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டணுமா? இங்க பாரு, என் உயிரே போனாலும் அது நடக்காது. கனவுல கூட என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா, மாப்பிள்ளை அடிச்சிட்டு வாங்கோ, நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சாமி, பார்த்துட்டு வரேன். நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம்? யாரையும் காயப்படுத்தாம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். அது தப்பா? அதுக்கு நாம இவ்ளோ தடையை சந்திக்கணுமா? கடைசி வரைக்கும் போராடிதான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அத்தையை ஏமாத்தவும் மனசு வரல, உண்மையை சொல்லவும் மனசு வரல. கண்டிப்பா ஏதாவது நடக்கும் வித்யா. அழாத. சாமியும் உன் பக்கம்தான் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ நம்புற தெய்வ சக்தியை மீறி தப்பா எதுவுமே நடந்துடாத. அம்மா கிட்ட உண்மையை சொல்ற நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். நமக்கு இப்போ தெய்வத்தை நம்புறதை விட வேற வழி இல்ல. சஞ்சய், சஞ்சய், அம்மா. நீ ரெடியா? ரெடிமா? வா போலாம்.